பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். வானியல் வழிகாட்டி திரு ராமச்சந்திரன் அவர்களோடு தான் பேசிட்டு இருக்கிறோம். தமிழகம் எல்லா மக்களுக்குமே ஒரு விதமான கவலையும் இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்து ஒரு அச்சமும் இருக்கிறது. இந்த மழை தொடருமா, அடுத்த வாரங்கள்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நிறைய வதந்திகளும் உள்ளுக்குள் வந்துட்டே இருக்கு. தொடர்ச்சியாக இதை அவதானித்து வரக்கூடிய, கணித்து வரக்கூடிய இவர் என்ன சொல்றார் அப்படின்றத கேட்கலாம். எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு பயம் இருக்கு. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது, இல்ல இன்னும் சொல்றாங்க இனி அடுத்த வருடமும் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எதிர்காலம் தமிழகம் எப்படி நீங்க கணிச்சு வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா இந்த மழையை பொறுத்த வரைக்கும் வடக்கு தமிழ்நாடு இனிமேல எந்த விதமான பயமும் தேவையில்லை. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ஃபுல் ஸ்விங்கில் ஆரம்பிச்சு பண்ணலாம். எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். ஃபியூச்சரிஸ்டிக்காக பிளான் பண்ணால் நல்லதுன்றது என் அபிப்பிராயம். ஆனால் மத்திய அண்ட் தெற்கு தமிழ்நாடு, குறிப்பாக தெற்கு தமிழ்நாடு ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் நிறைய மழையால் உண்டான பாதிப்புகளை சந்திக்க இருக்கிறது. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக 16ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 23ஆம் தேதி வரைக்கும் இருக்க பீரியட். நீங்கள் ஜனவரியில் சொல்கிறீங்க? இல்லைண்ணா, முதல்ல டிசம்பர் 16லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும், அப்புறம் டிசம்பர் 24லேருந்து 29. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப். அதனால தான் ஒரு நாள் கேப் கூட விடாமல் டேட் இருந்தால் கூட பிரித்து சொல்கிறதுக்கு காரணம், முதல்ல சொன்னது கோஸ்டல் ஜோனில் நிறையா இருக்கும், ரெண்டாவது சொன்னது இன்சைட்லேயும் ஜாஸ்தியாக இருக்கும். புரியுதுங்களா? அதாவது நம்ம உள் மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களே, உள் மாவட்டங்கள்லையும் நிறையா மழை இருக்கும். முதல்ல சொன்னதில் கோஸ்டல் மாவட்டங்களில் நிறையா மழை இருக்கும், உள் மாவட்டங்கள் மிதமாக இருக்கும். ரெண்டாவதுல உள் மாவட்டங்களில் ஜாஸ்தியாக இருக்கும், கோஸ்டல் மாவட்டங்களில் ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கும். அதுதான் முக்கியம். ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு இருக்குது. பொங்கலை பொறுத்த வரைக்கும் கொண்டாடலாம். லேசான தூறல், ஓரளவுக்கு மழை இருக்குமே தவிர பண்டிகை மூட கெடுக்காத அளவுக்கு மழை இருக்கும். ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பொங்கல் சமயத்தில் அறுவடை அப்படின்ற பாதிப்புகள்லாம் எதிர்பார்ப்பாங்க. 6ஆம் தேதியிலேருந்து மழையோட அளவுக்கு அடிப்படையாக குறைஞ்சா கூட அவங்க அது அப்போ இருக்க அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்து அவங்க அறுவடையை முன்கூடியே செஞ்சு காப்பாற்றிக்கலாம். ரெண்டாவது பெருமழை கிடையாதுன்றது என்னோட ஆணித்தரமான கணிப்பு. நம்ம 6 சீசன், இங்கிலீஷ்காரங்க மாதிரி 4 சீசன் கிடையாது, 6 சீசன். அதனால் இந்த மழை மாதம்ன்றது இட் வேரிஸ். இந்த வருஷம் மழை போகுது, அடுத்த வருஷம் ஏப்ரல்லையே பெருமழை இருக்குது. இதில் அதுக்கு முன்னாடியே பயங்கர வெயில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு மழை காலம் மார்ச் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்லலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது பேனிக்காக பண்ணிகிட்டே போகிறதுக்கு பதிலாக இந்த காலங்களுக்கும் மழை இதுக்கும் அமைப்புகள் தான் முக்கியமே தவிர இந்த சீசனில் மழை பெய்யாதுன்னு சொல்கிறது கிடையாது. நம்ம மழை இப்போ இருக்கிற மழை இதோட தீவிரமான பாதிப்பு கிட்டத்தட்ட பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கு அப்புறம் ஸ்லோ ஆகும், மிதமாக இருக்கும். ஆனால் மழை பிப்ரவரி 8 வரைக்கும் உண்டு, பெருமழைன்றது கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த அடுத்த வருஷம் மே 28லேருந்து ஜூன் 6ஆம் தேதிக்குள்ளே சவுத் வெஸ்ட் மான்சூன் செட் ஆகிடும். முதல்ல மிதமானது இல்லை அளவுக்கு குறைவான மழை கொடுத்துட்ருக்க மான்சூன் ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் பெரும் மழை. அது மழைன்றதுக்கு பதிலாக அது இங்கிலீஷில் சொல்கிற வார்த்தை ஒன்று இருக்குது, அட்மாஸ்பரிக் ரிவர், வானத்துலேருந்து கொட்ட போகிற ஆறு அப்படின்ற அளவுக்கு மழை இருக்குது அடுத்த ஆண்டு. அது கிழக்கு கர்நாடகா, ஓரளவுக்கு கர்நாடகா முழுசு, ஆந்திரா முழுசு, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒரிசா, சத்தீஸ்கர், ஒரு போர்ஷன் ஆஃப் யூபி அண்ட் பீகார் சவுத்தில். என்னென்னா எல்லாமே சொல்லிட்டேன்றது சொல்லக்கூடாது, இதில் மேஜர் போர்ஷன் தான் சொல்லியிருக்கேன். இந்த 4 இந்த குறிப்பிட்ட மாநிலங்கள் மிக பாதிப்பை சந்திக்க இருக்கிறது. இதில் எந்தெந்த தேதியில் தீவிரமாக பாதிப்பு இருக்கிறது கால்குலேட் பண்ணிருக்கேன். அது சொல்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் இருக்காது. அடுத்த வருஷம் ஜூலை 26லேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2017 மே ஜூன் முடிகிற வரைக்கும் ஒரு பெரிய எர்த்குவேக் சைக்கிள் இருக்கு. அதில் முதல் பூகம்பம் 2 லொக்கேஷன் தான் என் மனசில் தோணுது. ஒன்று சுமத்ராவுக்கும் அந்தமானுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல சுனாமி தாக்கக்கூடிய ஒரு பெரிய பூகம்பம். என்னுடைய லொக்கேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், லொக்கேஷன் சொல்கிறதுல எனக்கு கஷ்டம் இருக்குது, இருந்தாலும் நான் சொல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அது தப்பாக போச்சுன்னா நான் கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ரெண்டாவது லொக்கேஷன் சென்ட்ரல் பசிபிக் ஈஸ்ட் ஆஃப் பிலிப்பைன்ஸ். இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயம் பெரிய பூகம்பம், சுனாமி தாக்கக்கூடிய பூகம்பம், முதல் பூகம்பம். நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். பாக்கி எல்லாம் வரிசையாக நிறையா இருக்குது, நிறைய பூகம்பங்கள் இருக்குது அடுத்த வருஷம். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நல்ல மழை இருக்குது. அது குறிப்பான நான் இதே மாதிரியா இந்த ஆராய்ச்சிக்கு மத்திய அரசாங்கம் ஒத்துழைச்சது. அவங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணாதீங்க, நீங்கள் நான் பர்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணால் நாங்கள் வார்ன் பண்ணாங்கன்னா ஐ எம் வில்லிங் டு கோஆப்ரேட் வித் தம்.
இந்த பெருசாக கொடுத்துருக்க வார்னிங்கே எதுக்குன்னா இதை வந்து அவங்களுக்கு வார்னிங்காக எடுத்துக்கிட்டு இது ஆராய்ச்சியில் அவங்களை இழுக்கணுன்றதுக்காக. ரெண்டாவது வந்து இதை துல்லியமாக சொல்லிட்டாங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்குமே இது பெரிய அட்வான்டேஜாக போகுது. இது ஒரு வருஷத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை விஜயன், இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய விஷயம். 100 வருஷன்றது நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். நாசாவோட வெப்சைட் போனீங்கன்னா 3000 வருஷத்துக்கு எக்லிப்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஊரில் எக்லிப்ஸ் வரும், டோட்டல் எக்லிப்ஸா, ஆனுவல் எக்லிப்ஸா, பார்ஷியல் எக்லிப்ஸா அப்படின்றது. அது மாதிரியா 3000 வருஷத்துக்கு வரைக்கும் வெதர் கிளீனாக டைம் டேபிள் போட்டு வச்சுக்கலாம். அடுத்த ஆண்டே வந்து ஒரு பேரழிவுக்கு இல்லை 2016 வந்து ஒரு என்னுடைய வெதர் சைக்கிளில் த லோயஸ்ட். இதுக்கப்புறம் அப்கிரேடியன்ட் தான். அதாவது எப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இட் ஹஸ் கான் த்ரூ ஸ்ட்ரகிள்ஸ், அதோட லோயஸ்ட் இதுமேலே வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி 2016க்கு அப்புறம் 2017 ரொம்ப நல்லா இருக்கும், எல்லா விதமான இதுவும் இருக்கும். ஆனா 2016 ரொம்ப, அதாவது எஸ்பெஷலி முதல் 9 மாதங்கள் மிக மோசமான இது. ஆமா, நான் முதல்ல சொன்னது மாதிரி வந்து இயற்கையை நீங்க வெல்ல முடியாது, ஆனா இயற்கையிலிருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். இயற்கை நம்மளுக்கு மட்டும்தான் இந்த விஞ்ஞானம் இருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். வருது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தைரியம் இருந்ததுன்னா எந்த நிலையும் நம்மளால எதிர்கொள்ள முடியும் இல்லையா? ஒரு தனி மனிதரா இருந்து உங்களுடைய ஆர்வத்திலிருந்து வந்து அதற்குள் நீங்க உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக இவ்வளவு திரட்டு. ஆனா நீங்க சொல்றீங்க சில இடங்கள்ல வந்து எனக்கு போதாமைகள் இருக்கு, அதை நான் சரி செய்யறது இன்னும் பர்ஃபெக்ஷன் 80%லேருந்து 100% ஆக்க நான் முயற்சிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றீங்க. இன்னும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது? இதுல வந்து அந்த 100 விழுக்காடு சாத்தியம் நான் சொல்வது நடக்கும் அப்படின்றதுல இன்னும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது? என்ன பொறுத்த ஆராய்ச்சிகளுக்கு என்ன? இந்த கிராஃப் நான் போட்ட கிராஃப் 2 டைமென்ஷனல் கிராஃப் தான். இதுல வந்து இன்னும் 9 விதமான கிராஃப் போடலாம். எனக்கு கிராஃப் போடுற டேலண்ட்டே எனக்கு கிடையாது. ஐ நீட் அந்த கிராஃப் போடுற டேட்டா, என்ன டேட்டா வேணும்னு தெரியும், அதை எப்படி கிராஃபில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற நாலேஜ் இருக்கவங்களோட அசிஸ்டன்ஸ் வேணும். ரெண்டாவது வந்து இந்த பூகம்பம் கால்குலேஷன்ஸ்லாம் வந்து பிளானட்டரி அலைன்மெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த வட்டவாள், அந்த வட்டவாளை பற்றி ஏன் சொன்னேன்னா எல்லா கிரகமுமே வந்து ஆக்சிஸில் ஒரு ஆங்கிளில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த எனி ரொட்டேட்டிங் பாடி, இந்த சிம்பிள் சயின்ஸு அதோட எனர்ஜி வந்து அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு அது சுற்றுற அச்சுலேருந்து 90 டிகிரி இருக்கிற லார்ஜஸ்ட் டயமீட்டரில் தான் எக்ஸாக்ட் பண்ணும் எனர்ஜியை. ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிளில் சுற்றிட்டு இருக்கோம், அதனால் வேரியபிள் எனர்ஜி வருது. அதனால தான் பூகம்பம் வரும்போது ஒரு வாட்டி ரிக்டர் ஸ்கேலில் 9 வரைக்கும் போகுது, ஒரு முறை 6 வரைக்கும் போகுது. இந்த வேரியேஷன்ஸ் தான் கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த பிளானட்ரியோட பொசிஷன், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் எர்த், அதெல்லாம் ஒரு டீப்பர் ஸ்டடி. எனக்கு காம்பிடன்ஸ் கம்மி தான். நான் வந்து ஒரு கற்றுக்குட்டிலையும் கற்றுக்குட்டி, ஒரு பெரிய தாஜ்மஹால் இல்லை உலகத்திலே பெரிய ஒரு கோயில் கட்டுறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கி, கோயில் எப்படி மரத்தில் மறந்தது மாமதை யானைன்ற மாதிரியா முன்னாடியே அந்த கோயிலோட அமைப்பு என் கண்ணில் தெரியுது. ஆனால் 3 கல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது இன்னும் நிறையா பேரோட ஒத்துழைப்பு இருந்ததுன்னா அந்த கோயில் இன்னும் ஒரு 2 வருஷத்துலேயே பூர்ணமாயிடும். வானிலை ஆய்வு மையம் இதற்காக நிறைய செலவு செய்யறோம். ஏன்னா சேட்டலைட்டே கூட அதிகமாக நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங் தான் நம்ம நிறைய சேட்டலைட் இருக்கும். வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய போதாமைகள்னு நீங்க எதை பார்க்குறீங்க? இந்திய வானிலை ஆய்வு உலகம் ஃபுல்லா ஹரிக்கேன் சென்டர் வந்து நேஷனல் ஹரிக்கேன் சென்டர் ஹரிக்கேன்ஸை முன்னாடி ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது இந்த வாட்டி. ஏன்னா அவங்களோட டோட்டல் ஃபெயிலியர் இருந்த விட அவங்களோட ஃபோர்காஸ்ட். ஸோ இந்திய வானிலை துறையை குத்தமே சொல்லாதீங்க. அவங்களோட அடிப்படை விஞ்ஞானமே வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, புரியுதுங்களா? எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு என்னைக்கு சொல்லிட்டாங்களோ தே ஸ்டார்ட் வித் இது டிஃபெக்ட் பண்ண முடியாது. என்னைக்கு வந்து எனக்கு தெரியுதோ இல்லையோ இது ஒரு சயின்ஸ் இருக்குது, இந்த சயின்ஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணுறேன். இந்தந்த அமைப்புகளுக்கு இந்தந்த காரணங்கள் இருக்குது, இந்தந்த பிளானட்டுக்கு இந்தந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற இது என்ன, விஞ்ஞானம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிசிக்ஸ் என்ன. உங்களுக்கு நீங்கள் ஒரு அனுமானத்தை இருக்கீங்க, இந்த அனுமானத்தை நீங்களும் மாற்றிக்க வேண்டியிருக்கமா? இது துல்லியமாக கொண்டு வருவோம். இது மனித இடத்துக்கு உபயோகப்படுறது தானே, எல்லாருக்கும் உபயோகப்படுறது தானே. நம்ம பூமியை தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து 61 லைட் இயருக்கு அப்புறம் இருக்க இன்னொரு பூமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சோலார் சிஸ்டம் அமைப்பே வந்து அஷ்டமி மாதிரியா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோலார் சிஸ்டம் வந்து மில்கி வேயோட ஆக்சிஸுக்கு 63 டிகிரி டில்ட்டில் இருக்குது. நம்ம பூமி அதில் 23 டிகிரி டில்ட்டில் இருக்குது. 23 63 கூட்டுங்க 90 டிகிரி. ஸோ கலியுகத்தும் போது அந்த அமைப்பு வரும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் வரும். அதனால தான் அந்த காலத்து ராஜாலாம் மாதம் மும்மாறி பெய்தது. அதுவே ஜோதிட கேள்வி. மாதம் மும்மாறி பெய்தே தீரணும்.
நான் சொல்லிருக்கேன் இல்லையா, சூரியனை வந்து மறைக்கக்கூடிய காலம் 2 நாள், அஷ்டமி நவமி 2 நாள், அந்த 4 நாளில் 3 நாள் நிச்சயம் மழை பெய்யும். அந்த அமைப்பு, அந்த ஆக்சிஸ் டில்ட் வந்து அந்த மாதிரி மாறுறது. ஏன்னா உலகத்தில் இருக்க இன்வென்ஷன்ஸோ இல்லை உலகத்தில் இருக்க பெரிய பெரிய டிஸ்கவரிஸோ இண்டிவிஜுவலோட ஃபயரில் தான் வந்திருக்கு. ஒரு எயின்ஸ்டைன், ஒரு மேடம் கியூரி, இல்லைன்னா எடிசன், யாரை எடுத்துட்டாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவலோட ஃபயர், அதுக்கு சப்போர்ட் பண்ண இன்ஸ்டிடியூஷன், லேபரேட்டரின்னு சொல்லாமே தவிர அந்த ஐடியா கான்செப்ட் எல்லாம் இண்டிவிஜுவல் தான். உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் கற்றது, நீங்கள் பெற்றது, நீங்கள் சிலருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கலாம். ஏன்னா ஒரு நீண்ட பயணம் இருந்துட்டு இருக்கு, இன்னும் நீங்கள் நிறைய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு வந்து ஆரம்பத்தில் அதான் சொன்னேன், எனக்கு முதல்ல இதில் வந்து பிள்ளையார் சுழி போட்ட எங்கள் பாட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். எனக்கு வந்து அந்த மாதிரி தூண்டுறது எங்கள் சித்தப்பாக்கு ஜோசியம் தெரியும். நடுவில் வந்து நான் இந்த மாதிரி கிராஃப் போகிறதுக்கு டேட்டாஸ் தேடும்போது கௌசிகன்னு இருக்கார் மயிலாப்பூரில். அவர் வந்து அவர்கிட்ட இந்த டேட்டாலாம் கொடுத்துக்கோ, எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோ, எனக்கு புத்தகம் வேணும், நீ ஜெராக்ஸ் எடுத்துக்கோன்னு கொடுத்து ஹெல்ப் பண்ணார். எப்போ போனாலும் சிஷியான்னு வாய் நிறைய கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். அவரோட ஆசீர்வாதங்கள். மீடியாவில் ஆரம்பத்துலேருந்து என்னை என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேரெல்லாமே வரிசையாக சொல்லலாம். எஸ்பி அண்ணாமலைன்னு இருந்தார், நிஜந்தன், லேனா தமிழ்வாணன். எனக்கு வந்து குழந்தையை தூக்கி கோபுரத்தில் உட்கார வச்சு கொண்டாடின மாதிரி, யானை மேலே உட்கார வைக்கிற மாதிரி முதல் பெரிய மரியாதை கொடுத்த லேனா தமிழ்வாணன். பகவான் சிங் சார், இது மாதிரி நிறையா பேர் வந்து இவர் சொல்கிறதுல உண்மை இருக்குது. இதில் வந்து 50% சக்ஸஸ் ஆனால் கூட இவர் ஏதோ முயற்சியில் இந்த சக்ஸஸ்ன்றது பெரிய ஹை ரேட் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுதான் என்னுடைய வேண்டுதலே. அதுதான் ராமச்சந்திரன் மறந்துடுங்க, யாரோ ஒருத்தர் ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காரு, இதில் இத்தனை % உண்மையாக இருக்கும்போது இதில் ஏதோ உண்மை இருக்குது, இதை சரியாக பயன்படுத்தினா இன்னும் துல்லியமாக இருக்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை, வேண்டுதல், பேராசை. ரொம்ப சிறப்பு சார். உங்களுடைய அனுபவத்திலிருந்து நிறைய விஷயங்கள் பேசணும். அதுவும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து ஒரு அச்சம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, ஏன் அடுத்த ஆண்டுகளில் எப்படி இருக்கணும் அப்படின்ற முன்னெச்சரிக்கை குறித்தெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப சிறப்பான எனக்கு வந்து நீங்கள் கொடுத்த சந்தர்ப்பத்தில் நான் அடுத்த வருஷம் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கிறது, அதை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கும்போது, ஒவ்வொரு உயிரும் சேவ் ஆகும்போது எல்லாருக்கும் இனிமேல் இந்த வெதரை பற்றியோ எர்த்குவேக்கை பற்றியோ பயமே போயிடும் அப்படின்ற பூரண நம்பிக்கை. இதுதான் பிள்ளையார் சுழி. நான் வந்து நெகட்டிவா திங்க் பண்ணல, பாசிட்டிவா தான் திங்க் பண்ணேன். ஏன்னா நீங்க உண்மையை சொல்றீங்க, இயற்கையில் நடக்கக்கூடிய மாற்றம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம பயப்படவே வேண்டாம். இது வந்து இந்த வரப்போற வருடம் சரியான ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா we are going to see effectiveness. ஆனால் உயிர் கூட லாஸ் ஆகலன்றது ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி தான் பூகம்பம். நான் ராமச்சந்திரன் சொன்ன லொக்கேஷன் தப்பு, பசிபிக் போயிடுச்சு, ஆனால் சொன்ன டேட் வந்துடுச்சு, அந்த டேட் கால்குலேஷன் பசிபிக் போனதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா they are going the right direction. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நிறைவாக அமைச்சு கொடுத்தீங்க. பேசும் தலைமை நேயர்கள் சார்பாகவும் எங்கள் குழு சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த எனக்கு நியூஸ் 7 சேனலுக்கு நான் ஆயுசுக்கு அடிமையாக இருப்பேன். என்ன காரணம்னா, இது வந்து இந்த விஞ்ஞானத்துக்கு நீங்கள் பண்ணியிருக்க பெரிய சேவை. ராமச்சந்திரன்றது ஒரு என்டிட்டி, ராமச்சந்திரன் வந்து இம்பார்ட்டன்ஸே கிடையாது. என்னால் முடிஞ்ச ஒரு ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கேன், ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்கேன். இந்த ரிசல்ட்ஸ் வந்து மக்களுக்கு போகிறதுக்கு இது ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பெரிய நன்றி, உங்கள் குடும்பத்துக்கு, இங்கே இருக்கிற எல்லா உங்கள் டீம் எல்லாருக்கும் சொல்கிறேன். உங்கள் சேனல் ஓனருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். என்ன நேயர்களே, இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி என்பது சமகாலத்தில் நடந்த இயற்கை சீற்றம், வெள்ளம் பாதிப்பு, அதில் ஏற்பட்ட அச்சங்கள், அதனால தான் இந்த துறை சார்ந்த அனுபவங்களை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால தான் வானியலின் வழிகாட்டியோடு இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி பயணிச்சது. இதை போலவே தொடர்ந்து ஆழமான துறை, அறிவு சார்ந்த பெருமக்களினுடைய அனுபவங்களோடு பேசும் தலைமை சந்திக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.